ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக நம்ம இன்றைக்கி வந்து லெமன் ரசம் தான் வைக்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்து அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, பூண்டு, மிளகு, சீரகம் இது மூணையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வரமிளகு கட் பண்ணி போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து எப்பயும் போல் தக்காளி வந்து வேக வச்சுருக்கேன், அதை தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். தக்காளி மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்க போகிறேன். தண்ணி நம்ம புளி தண்ணி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம், அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். மீன்ஸ் நல்லா வதங்கக்கூடாது. அந்த எண்ணெய் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, மிளகு, சீரகம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதோடு வந்து மிக்ஸ் ஆனால் போதும். நல்லா கொஞ்சம் லைட்டாக மசித்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம பூண்டு, சீரகம், மிளகெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இதில் வந்து நம்ம தக்காளி வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து புளி தண்ணி. நான் வந்து எலுமிச்சை பழம் சைஸை விட சின்ன சைஸ் எடுத்து ஊற்றிருக்கேன். நாங்கள் 2 பேருன்றதுனால நான் இதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணல. ஸோ உங்களுக்கு வந்து தண்ணி ரசம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வந்து நெக்ஸ்ட்டு இது வந்து நல்லா கொதித்து வரணும். மெயின் திங் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு லெமன் தான். அதில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக வச்சுக்கலாம்.
அது நல்லா பொங்கி கொதித்து வரணும். ரசம் வந்து கொதித்தாலே போதும். இப்போ தான் கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. இது நல்லா எல்லா சைடும் நல்லா கொதித்து வரணும். நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேருந்து ரசம் வந்து எக்ஸாக்டாக நான் 7 மினிட்ஸ்லேயே வச்சுட்டேன். ஸோ அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முன்னாடியே நீங்கள் வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் வச்சிடலாம். உப்பு நல்லா கொதிக்குது. உப்பு நான் வந்து கொஞ்சம் எனக்கு பத்தல, அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். ரசத்துக்கு வந்து மெயின் திங் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லியும் கூட. இப்போது கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் இருக்குது இல்லைங்களா, அந்த லெமனை வந்து கொஞ்சோண்டு பிழிஞ்சு விட்டுடலாம். நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து பிடிக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் அதை சாப்பிட்டதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.